ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஃப்ரைடே இன் ஆஃபீஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வீக்கெண்டே ஒரு வைவாக இருக்கும். ஸோ நாங்கள் என்னமோ ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ண போகிற லேப்டாப்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஸோ லேப்டாப் அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வீக்கெண்ட் எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலியாக போகணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் நாங்கள் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணனால ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போய் ஒரு கடையில் தோசை வாங்கி ஜாலியாக பேசிக்கிட்டு நாங்களும் வந்துட்டு ஒரு தோசை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக நல்லா சாஃப்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ சாப்பிட்டு நாங்களும் ஆஃபீஸ் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், சுத்தமாக மூடே இல்லை எங்கள் யாருக்குமே. ஸோ ஒர்க் பண்ணுற மூடே இல்லாமல் நான் உட்காந்து இப்போ தான் விண்டோ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த வியூ இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குற மூடுக்கே வரல. இன்னும் பாருங்கள், அவங்க எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதனால் மூடு இன்னும் வரல. ஸோ நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வேலை பார்த்து முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்புறம் லஞ்ச் ஆச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என் மேனேஜர் எல்லோரும் சேர்ந்து வெளியே டேக்கோ பெல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஆக்சுவலி டேக்கோ பெல்னு முடிவு பண்ணலை. ஸோ கீழே போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் போனோம். கீழே வந்து எங்களுக்கு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் திருப்பி டேக்கோ பெல்லுக்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேக்கோ பெல் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் திருப்பி திருப்பி டேக்கோ பெல்லுக்கு வந்தோம். ஸோ ஃபைனலாக ஃபுட்டு வந்துருச்சு. எங்களுக்கு ஃபுட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரியான பசியும் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் ஃபுட்டு வந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்களும் ரிட்டன் போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜாலியாக பார்த்துக்கிட்டே நாங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் நிறையா வேலை. ஸோ ஏன்னா காலையிலேருந்து ஒழுங்காக வேலை பார்க்கலங்கிறனால அந்த வேலையெல்லாம் இப்போ தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 இருக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அப்படி போகும்போது தான் எங்களோட டெக் பார்க்கோட ஒரு ப்ளூ பிரிண்ட் அங்கே இருந்துச்சு. இது வந்து எங்கள் ஆஃபீஸோடது இல்லை, எங்கள் டெக் பார்க்கோட. அந்த டெக் பார்க்கில் ஒரு பில்டிங் தான் எங்கள் ஆஃபீஸ். ஒரு பில்டிங்கில் அந்த ஒரு பில்டிங்கில் ஒரு 4 தான் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஈவினிங் டைமுங்கிறனால ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ என்னோட வீக்கெண்ட் இன் ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.